2016 அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட்டப்போ, அவர எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 30, 40 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள்ங்க. ட்ரம்ப் அங்க ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்தி மக்கள் மத்தியில பாப்புலரா இருந்தாரு. பட் அவருக்கு எந்த அரசியல் அனுபவமும் கிடையாதுங்க. ஏன் ஒரு லோக்கல் வார்டு கவுன்சிலர் கூட அவர் நின்னது கிடையாது. இப்படி இருக்கிறப்ப எல்லாரும் அவர பார்த்து, "ஓ ட்ரம்ப் இஸ் அ ஜோக்கர். சும்மா டைம் பாஸ்க்காக எலெக்ஷன்ல நிக்கிறாரு." அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா, ட்ரம்ப் பேசிய விஷயம் வந்து மக்கள் மத்தியில கனெக்ட் ஆச்சுங்க. அதாவது வொர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் சாதாரண உழைக்கும் மக்கள் வந்து எப்படி அமெரிக்காவுடைய பழைய பொருளாதார கொள்கையினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாருங்க. ஸோ இது என்னாச்சுன்னா, அந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில வந்து ஒரு தன்னெழுச்சிய உருவாக்குச்சுங்க. அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து அபரிமிதமான ஆதரவு வந்து கிரவுண்ட் லெவல்ல பெருகிட்டு இருந்தது. ஆனா எல்லாரும் அவருக்கு அனுபவம் இல்ல, அவரு ஃபாலோ பண்றவங்கலாம் வந்துட்டு அறிவில்லாதவங்க, படிக்காதவங்க அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுங்க. ட்ரம்ப் ஒரு பெரிய வெற்றி அடைச்சாரு. அவரு ஜெயிச்சது யாருன்னா, ஹில்லரி கிளின்டன். அதாவது பில் கிளின்டனோட மனைவி. அவங்களுக்கும் ஒரு 40 வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க. ஸோ, மக்களுடைய அன்பை நீங்க பெற்றுட்டீங்கன்னா, மக்கள் கூட அந்த கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. இந்த அனுபவம், பணபலம், படைபலம் இதெல்லாம் ஒண்ணும் வேலையாகாதுங்க. மக்களுடைய அன்பு மகத்தான வெற்றி பெற்று தருங்க. இத வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையோட கூட நம்ம இப்ப பொருத்தி பார்க்கலாங்க.